ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திஸ் ஃபோட்டோ பக்கெட். சாரிங்க, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் ஒடிசா போயிருந்தோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றின வீடியோ தாங்க இது. ஸோ வாங்க பார்த்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ எப்பவும் போல் வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் நான் கட்டிட்டு வந்துட்டேன். மதியம் போய் ரீச் ஆனதுனால தயிர் சாதம், அது கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு தொக்கு ப்ளஸ் தக்காளி தொக்கு கொண்டு வந்திருந்தேன் நான். அந்த தக்காளி தொக்கு வந்து சப்பாத்திக்காக பார்சல் பண்ணி உள்ளே இருக்குது, நைட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து மெட்ராஸ் டு நாங்கள் வந்து ஒடிசா போகணும் அப்படின்னா 1 டே ஆகிடும், 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும். லக்கேஜ் பேக்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்க எல்லாரையும் ரெடி பண்ணி நம்மளும் ரெடியாகி முக்கியமாக இந்த சாப்பாடு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அது லேடிஸ் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக தெரியலாம். பட் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியாக செய்யணும், ஈஸியாகவும் இருக்கணும், சிம்பிளாக செய்யணும், பேக்கிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு வரணும், வடியாமல் இருக்கணும், கொட்டிடாமல் இருக்கணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அது எல்லாத்தையுமே அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி அது எல்லாமே பிளான் பண்ணி கொண்டு வர்றதுன்றது பெரிய விஷயந்தான். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் லேடிஸை அப்ரிஷியேட் பண்ணலாம். நானும் சரி, என் வீட்டுக்காரரும் சரி ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வர்றதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நாங்கள் போய் அங்கே ஆஜராயிடுவோம். ஆமாங்க, இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், பேசலாம், ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். பட் லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக ஓடுறது சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சென்னை டு பூரி போகிறதுக்கு 1 டே ஆயிருங்க கண்டிப்பாக. 1 டேங்கிறது பெரிய ஒரு டியூரேஷனாக உங்களுக்கு தெரியலாம். பட் எனக்கு அப்படி தெரியலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டைம் நல்லாவே ஓடிடும். ஏதாச்சும் வரும் போகும், வேடிக்கை பார்க்க, சுற்றி பார்க்க, பேசிகிட்டே வருவோங்க. ரொம்பவே நல்லா போகும். ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா போகும் எனக்கு. ஸோ எனக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியலை. நான் இந்த தடவை என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவோட குட்டி செப்பல் இருக்குது இல்லையா, ஸோ பாத்ரூம்லாம் போனால் வேணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த பேண்ட் லெகின் பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி கவரில் வரும் தெரியுங்களா, ஹூக்கு மேலே போட்ட மாதிரி. ஸோ அதில் போட்டு ப்ளேஸ் பண்ணி அந்த ஹூக்கில் மாட்டிட்டேன். ஸோ தட் அது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் புதுசாக ஒரு நல்ல விஷயத்தை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அது வந்து சுண்டல் தான். ஸோ சுண்டல் வந்துட்டு நான் நார்மலாகவே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். என் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னாலே சுண்டல் இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோன்னா பார்த்துக்கோங்க. இந்த காராமணியெல்லாம் ஒரு 3 மணி நேரம் தான் ஊற போட்டோம்னா டப்புன்னு விசில் போட்டு எடுத்துடலாம். அழகாக தாளித்து வெங்காயம் நிறைய போட்டு தாளித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி போட்டு எடுத்துகிட்டு வந்து அழகாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ரெயினில் கிடைக்கிறத விட இது இன்னமும் நல்லாயிருக்கும். நான் நார்மலாகவே டீ காஃபி குடிக்க மாட்டேன். பட் அது ஏசி கோச்சுனதுனால குளிர் தாங்க முடியாமல் தாங்க ஒன்று மட்டும் வாங்கி குடித்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் கவனித்தேன். டேப் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட் கிடையாது. கீழே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வரும். பட் இப்போ வரல. ஏன் வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஸ்டேஷனில் இப்போ நிற்குது. ஸ்டேஷனில் நிற்கிது அப்படின்னா தண்ணி வராதுங்க. ஊரே தூங்குதுங்க. ட்ரெயினில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. அவ்வளோ கோல்டு. ஏசிங்கிறதுனால பயங்கர கூலிங்க. அது வந்து எனக்கு புதுசு. நான் ஏசியில் இருந்து பழகலை. ஸோ கம்பெனியெல்லாம் போர்த்திட்டு உட்காந்துருக்கேன் நான். இது பத்தாமல் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட்டில் ஒவ்வொரு பர்த்துக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு கொஞ்சம் கூலிங் வேணுன்றவங்க அதை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குளுன்னு காற்று வருதுங்க. ஸோ ஒவ்வொரு பர்த்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. புதுசாக ஏசி கோச்சில் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வேண்டிய இந்த குல்லா, ஸ்வெட்டர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்படின்னாலும் அது செட் ஆகாது இல்லையா. ஸோ சரி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே கம்பளி கொடுத்துருவாங்க, 2 பெட்ஷீட்ஸ் கொடுத்துருவாங்க, தலகாணி எல்லாமே வந்துடும். குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேர் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். தனித்தனி பர்த்துக்கும் இந்த ஏசி சிஸ்டம் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இந்த லைட்டு தாங்க. மேஜராக அந்த 6 பர்த்துக்குமே பெரிய லைட் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி லைட் கொடுத்துருக்காங்க பட்டன் சிஸ்டமில். இப்போ நம்ம தூங்கிட்டுருக்கோம், நைட் டயத்தில் தூங்கிட்டுருக்கோம், ஒரு மொபைல் கால் வருது, இல்லை வேறு ஏதாச்சும் எடுக்கணும், டப்புன்னு இந்த பாப்பாலாம் அழுகிறா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபுல் லைட் அந்த பெரிய லைட்டை போடாமல் நம்ம பர்த்துக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த குட்டி லைட் எரியும். ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க.
இது பேர் தாங்க ஆலுச்சோப், அதாவது உருளைக்கிழங்கு போண்டா. இது எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இது கிடைக்கிது அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது கண்டிப்பாக ஒடிசா வந்தாச்சு, அந்த பார்டர் தாண்டிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு குழம்பு, காய் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக காரம் கம்மியாக இருக்கும், உப்பு கம்மியாகவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு நமக்கு புதுசு இல்லையா? ஸோ பட் எனக்கு செட் ஆனதுனால எனக்கு பழகி போச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க. நம்மளால் மேக்ஸிமம் 2 நேரத்துக்கு தாங்க சாப்பாடு கட்டிட்டு போக முடியும். ஸோ ஒரு நேரம் நம்ம அங்கே வாங்குற மாதிரி தான் வரும். குழந்தைங்கள வச்சுருக்கோம்னா சொல்லவே வேண்டாம். ஸோ சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ப்ரைஸாகவே இருந்தாலும் சரி. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போயிட்டுருக்கோம். ஃபைனலி ரீச்டு பூரிங்க. ஸோ பயங்கர ஹாப்பி நான். பொறுமையாக போய்கிட்டுருக்கு. அப்படியே பூரியை நோக்கி போய்கிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வருவோங்க, கோவில் வரும். ஸோ அங்கேயே ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து போட்டாச்சு. அங்கே போய் ஸ்டே அவுட் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக வந்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப குட்டி பிளான் தான் இந்த தடவை. சாயங்காலம் தான் போய் சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. போய் குளிச்சு கிழிச்சு சுத்தமாயிட்டு சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த கோயிலை பார்க்குறது வந்து பயங்கர ஸ்பெஷல் எனக்கு. சாமியை நைட் 9 மணிக்கு மேலே பார்த்தா ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ரிக்ஷா பிடிச்சி பீச்சை நோக்கி போய்கிட்டுருக்கோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தாங்க வரும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் நார்மலாகவே நைட் சாப்பாடு வந்து சௌமீன்ஸ் தாங்க இருக்கும். என் வீட்டுக்காருக்கு சௌமீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் முதல்ல அதை சாப்பிட்டுட்டோம். அங்கேருந்து சப்பாத்தி எல்லாமே கிடைக்கும். சாப்பிட்டுட்டு லஸ்ஸி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ லஸ்ஸியை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வாங்க கிளம்புவோம், கோயிலை நோக்கி கிளம்புவோன்னு கிளம்பிட்டோம். நைட்டு 9-9:30 மேலே கிளம்பியிருந்தோம் நாங்கள். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டையெல்லாம் போட்டு தான் கட்டியிருப்பாங்க. இப்போ ரெயிலிங்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி உட்காந்து போகிறவங்கலாம் போய்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கு. இதை தாண்டி உள்ளே வந்து மொபைல்லாம் அலௌட் இல்லை, வாங்கிடுவாங்க. ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நாங்கள் போட்டிருந்தோம் ரூமு. அதனால் அங்கே ஃபுல்லாக கடை தெருவாக இருந்துச்சு. ரசகுல்லாஸ், அதுக்கப்புறம் ரஸ்மலாயி, அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே நாங்கள் வந்துட்டு பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே நின்று ஜஸ்ட் அப்படியே வேணுன்றதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ பார்சல்லாம் கொண்டு போய் கஷ்டன்றதுனால அங்கேயே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து ரூமுக்கு தாங்க ஒரு 10-11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. போய் பேசாமல் அடுத்து தூங்குகிற வேலை தான். ரூம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டெம்பிளுக்கு பக்கமாகவே போடுறது நமக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் டக்குன்னு நம்ம போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். பட் பீச்சுக்கு போனோன்னா ரிக்ஷா பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே. சாமியை பார்க்க வேண்டிய பெஸ்ட்டு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தாங்க நான் சொல்லுவேன். காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 4 o'clock அதிகாலை 4 மணிக்கு நடந்து நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த மேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ட்ரக்கு மூலமாக தண்ணியை நிரப்பி ஊற்றி விட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து மதிய டயத்தில் வர்றவங்களாம் கால் சுடாமல் இருக்கும், ஈஸியாக நடந்து போவாங்கன்றதுக்காக வேண்டி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரஷ்ஷாக க்ரௌடாக இருக்கும். பட் இப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக்கி விட்டுருக்காங்க. பயங்கர ரஷ்ஷு, பயங்கர க்ரௌடுங்க கோயிலில். பட் ஸ்டில் நாங்கள் ஒரு வழியாக சாமியை நல்லபடியாகவே பார்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியுமே பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
பக்கத்தில் சன் டெம்பிள் கோனார்க்லாம் இருக்குதுங்க. பட் எங்களுக்கு டைம் சுத்தமாக இல்லை. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கோயிலை பார்த்துட்டு சாயங்காலம் இந்த பீச்சையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம் எங்களுக்கு நைட் ட்ரெயினு. அதனால் நாங்கள் வந்து வெளியில் வேறு எங்கேயும் போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை பீச்சில் பெருசாக ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் கவலையோடு இருந்தேன். பட் ஆண்டவனாக பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை அனுப்பிவிட்டாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோக்கு 50 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மெமரபுளாக இருக்கும். எனக்கு நிஜமாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியாக போகும். ஒரே 2 வீலர்ஸ், ஆட்டோஸாக போயிட்டு வரும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனைங்க. ஸோ எங்கள் ஊர் ஸ்பெஷலான சில ஐட்டங்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோன்னு சொல்லி நைட் ட்ரெயின் வந்துச்சு. வந்த உடனே கொரமண்டல் எக்ஸ்பிரஸை பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சேம் 1 டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடிச்சு சென்னை வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் கண்டிப்பாக எல்லா ட்ரிப்பை போலவும் எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க போகுது. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ எந்த விதத்துலையாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.